ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரோமா பிளானட். இன்னைக்கு நம்ம சேனல்ல திருநெல்வேலி இருட்டு கடை முந்திரி ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் டைம் எடுக்கும். இது கரெக்டான முறையில் நம்ம பண்ணிட்டோம்னா ஒரு சூப்பரான முந்திரி ஹல்வா நம்ம கையில் லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வர்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 கப் முழு கோதுமை எடுத்து அதை ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். அது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அதை அரைச்சு இந்த மாதிரி பால் திக்கான பாலாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த பாலை ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் அப்படியே தனியாக வச்சிடணும். அந்த பால் நல்லா புளிச்சு அடுத்த நாள் பால் கீழே தனியாக தங்கிரும், மேலே தண்ணி தனியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஆயிரும். இந்த தண்ணி நம்ம மேலே இருக்க தண்ணி நமக்கு தேவையில்லை, அதை அப்படியே லைட்டாக எடுத்துடலாம். கடைசி அந்த பால் கிட்ட கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி ஆகும்போது அதை பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பால் பார்த்தோம்னா நல்லா திக்காகவே இருக்கும். ஸோ கீழே சுண்ணாம்பு மாதிரி அந்த சட்டியோட ஒட்டி இருக்கும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதுக்கப்புறமா இந்த திக்கான பாலை வச்சு தான் நம்ம ஹல்வா பண்ண போகிறோம். இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பேனில் இந்த பாலை சேர்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா கையை எடுக்கவே கூடாது. கை எடுக்காமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த பாலை. கொஞ்சம் கை எடுத்தால் கூட அந்த பால் கட்டி கட்டியாக ஆயிரும். நான் கை எடுக்காமல் பண்ணும்போதே அது கட்டி வர்றதுக்கு ட்ரை பண்ணுச்சு. ஸோ கண்டிப்பாக கையை மட்டும் எடுத்துடாதீங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே திக்காயிரும். இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் நல்லா மாவு திக்காயிரும். அப்படி நல்லா திக்கானதுக்கப்புறமா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த டைமில் நம்ம 1 கப் சுகர் சேர்க்கணும். இப்போ சுகர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா மாவு கொஞ்சம் லூஸ் ஆகும். நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஏதோ தண்ணி சேர்த்த மாதிரி இருக்குது. அது சுகர் தான் நல்லா மெல்ட் ஆகி நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த சுகர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் மாவு திக்காகும். அப்போ இன்னொரு கப் சுகர் சேர்க்கணும். நான் 2 கப்பு கோதுமை மாவுக்கு 2 கப் சுகர் சேர்த்தேன். அதுக்கப்புறம் அந்த கேரமல் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் சுகர் சேர்த்தேன். மொத்தமாக 2.5 கப் வரையும் தான் நான் சேர்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் மாவு கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கு. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்க, கட்டி வராமல் பார்த்துக்கங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் 1 ஹவர் அந்த மாவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 1 ஹவர் கழிச்சு தான் நமக்கு ஹல்வாக்கான அந்த இது ரெடி ஆயிருக்கு. அந்த ஹல்வாவை அப்படியே நம்ம ஓரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம கேரமல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 1/2 கப் சுகர் எடுத்து ஒரு பிளைன் பேனில் சேர்த்துட்டு அதை தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா சூடாக்கணும்னா அது கொஞ்ச நேரத்தில் நல்லா மெல்ட் ஆகி ப்ரௌன் கலரில் வரும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி பொங்கி வரும். அந்த டைமில் நம்ம டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி தான் இந்த டயத்தில் நம்ம கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை அந்த ஹல்வாவோட சேர்த்துறணும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுருந்தா கூட அது என்ன ஆகும், அந்த சுகர் கசக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா ஹல்வா ஃபுல்லாகவே கசக்க ஆரம்பிச்சிரும், எல்லாமே வீணாக போயிடும். ஸோ கரெக்டான டைமில் அதை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இதோட மிக்ஸ் பண்ணும்போதும் என்ன ஆகும்னா கொஞ்சம் கூல் ஆனோன்னே அந்த அந்த சிரப் டக்குன்னு திக்காயிரும். ஸோ வேகமாக அந்த அல்வாவோட மிக்ஸ் பண்ணி விட பாருங்க.
இப்போ அந்த சிரப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதோட நெய் சேர்க்க போறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. அத நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த அல்வா வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிரும் நெய் ஃபுல்லா. அதுக்கப்புறமா மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அத நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நமக்கு ஹல்வா ஃபுல்லா ரெடி ஆயிருச்சு. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான். அது என்னன்னு பார்த்தோம்னா, முந்திரிய வந்து நெய்யில நல்லா வறுத்துட்டு, அந்த நெய்ய இதோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ, அதுக்காக தனியா ஒரு பேன்ல நெய் சேர்த்துட்டு, முந்திரிய நல்லா உடைச்சு போட்டு, நல்லா வறுத்துட்டு, அத இந்த அல்வாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சூப்பரான திருநெல்வேலி அல்வா வீட்லயே ரெடி ஆயிருச்சு. ஸோ, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு கோதுமைய ஊற வச்சு, அதுக்கப்புறமா அதுலேருந்து பால் எடுத்து, அந்த பால புளிக்க வச்சு, அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் நம்ம இத ரெடி பண்ணி, லாஸ்ட்டா நமக்கு இந்த ஹல்வா நம்ம கையில இருந்து அத சாப்பிடும்போது ஃபுல் ஒர்த்து தான்னு தோணும். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான அல்வா நம்ம வீட்லயே பண்ணிரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இதே மாரி வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.